ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிவர்ஷல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிவர்ஷல்லாம் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் தி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிவர்ஷல்லாம் என்னென்னா ரிவர்ஸ் ஷெல்லுங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் ஷெல்லுன்னு கூட சொல்லலாம். விச் மீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும் மெக்கானிசம் சொல்லிடுறோம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலிஷியஸான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிமுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் தர மாரி நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்ம வச்சு அதை இம்பில்ட் பண்ணி அனுப்புறது மூலியமாக அந்த விக்டிம் மிஷினில் அதை ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் கோடு இருக்க போது. அந்த மலிஷியஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்சஸும் நம்மளுக்கு வந்துடும். லைக் அவங்களோட ஃபுல் சிஸ்டம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். லைக் டேரக்டரி எந்த நம்ம எதை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ நம்ம எக்ஸ்ட்ரா மலிஷியஸான ஸ்கிரிப்ட் நம்ம அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும்னா இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் எதை ஆட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட எதை எடுத்துக்கலாம். ஃபுல் கண்ட்ரோல், லைக் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுத்துக்க முடியும் ரிவர்ஷல் மூலியமாக. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ ரிவர்ஷல்லாம் என்ன, எப்படி அது எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு புரியறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. லைக் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட அந்த ரிவர்ஷலோட ஓன் ஸ்கிரிப்ட். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் பிடிஎஃப் எம்பில் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ரன் பண்ணுறது மூலயமா அவங்களோட சிஸ்டம் எப்படி நம்ம ஃபுல்லாக நம்மளால் கண்ட்ரோல் எடுக்க முடியும் தான் இந்த கோடு. ஓகேவா, ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர்ஷல்லாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்மளே ஓனாக ரைட் பண்ணலாங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ பேசிக்காக என்னன்னா ஒரு பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த பிடிஎஃப். ஓகேவா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் சென்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபுல் பிசி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அதாவது ரிமோட்டாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் தான், ரொம்ப அட்வான்ஸும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரிப்ட் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மலிஷியஸான ஒரு ஸ்கிரிப்ட் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப்பில் தான் எடுத்தேன் நான். நீங்கள் உங்களோட குரோமுக்கு போய் பவர் ஷெல் ரிவர்ஸ் ஷெல்லுன்னு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது இல்லையா, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஷெல் ஸ்கிரிப்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பவர் ஷெல்லில் போட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி நான் கோடிங் நம்ம ஓன் கோடிங் ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது பேசிக்னால வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட் பேடில் போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு 2 விஷயம் மட்டும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களோட காலி இருக்குது இல்லையா, காலியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காலியில் வந்து பார்த்தீங்கன்னா காலியோட ஐபி அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போடணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போட்டும் நம்ம போடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஐபி அட்ரஸ். ஸோ இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 111 போட்டுக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 10 10 இருக்கும், 18 இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடில் போய் நான் ஆல்டர் பண்ண சொன்னேன். ஸோ இதை நம்ம ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பவர் ஷெல்லில் போய்க்கோங்க, விண்டோஸ் பவர் ஷெல்லுக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு இது நம்ம அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளார நம்ம ஒரு லிசனரை நம்ம இது பண்ணணும். ஓகேவா, ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலும் பண்ண முடியும். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிசனர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்கேட் இந்த கமெண்ட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நெட்கேட் ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும். ஓகே,
இல்லையே. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, NCLVNP இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் நம்பர் இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம போர்ட் நம்பர் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது பிஃபோர் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம லிசனர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கனெக்ஷன் வந்து பேக் கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஓகே, சூப்பர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போட்டு பார்ப்போம். யா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்போட இது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னா டேரக்டரியில் இருக்கோமோ நம்ம பார்த்துக்கலாம். யா, இந்த டேரக்டரியில் இருக்கேன். எஸ், இந்த டேரக்டரியில் இருக்கேன் நான். ஸோ ஐபி கான்ஃபிகர்னு போடுறேன், நம்ம ஐபி கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு நிமிஷம், இந்த ஐபி அட்ரஸை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்றேன். சாரி, சி சேமாக இருக்கா? சேமாக இருக்கா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ண விக்டிமுக்கு நம்ம சென்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டாக அவங்களோட சிஸ்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதான் ரிவர்ஷல். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் நான் இதை வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து வெளில வந்துடுறேன். வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஷெல்லி வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நம்ம ஒரு கோட் ரைட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு போவோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூடோக்குள்ளே வைக்கிறேன். ஓகே, ஸோ அதோட இது நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அதை நான் அப்ளிகேஷனாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ புரியும் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம். ரிவர்ஷல் யா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இது நான் நார்மலாக தான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஒன்றும் பிடிஎஃப் மாரி இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மாரி இந்த லோகோ இருக்கு இல்லையா, அதுமாரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஐக்கானில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாரிங்க அது யா, எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணலாம்னா ஒரு பிடிஎஃப் மாரி நம்ம பண்ணலாம். ஓகேவா, பட் ஒரு அவேர்னஸ்க்கு மாதிரி நான் சொல்லிடுறேன். இதுமாரி ஏதோ பிடிஎஃப் வருதுன்னா அது பிடிஎஃபாக முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா இதுங்க வந்து காமிச்சிடும் உங்களுக்கு அப்ளிகேஷனாக இருக்கா இல்லைன்னா பிடிஎஃபாக இருக்கா எப்படி இருக்குன்னு. ஓகேவா, இது ஒரு நார்மல் யூஸராக இருந்தால் இது பிடிஎஃப் மாரி நினச்சி இப்போ இது ஓப்பன் பண்ணாங்கன்னா சாரி அவ்வளோ கொடுத்துக்கிறேன். யா, இப்போ நம்ம அது ஓப்பன் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம அந்த பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது பிடிஎஃப் இல்லை, அது அப்ளிகேஷன். நம்ம பிடிஎஃப் மாரி அது எம்பிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்டாமிக் ஹாபிட்ஸ் வந்து நார்மலாக ஓப்பன் ஆகிடுச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு கனெக்ஷனும் கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ யா, நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, அதேமாரி நம்மளுக்கு இங்கே டெஸ்க்டாப்பும் போட்டு என்னோட நேம் போட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டரி பார்ப்போம். நான் இந்த டேரக்டரியில் தான் இப்போ இருக்கேன். ஸோ ஐபி நம்ம போட்டு பார்ப்போம், ஐபி கான்ஃபிகர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக இருக்கிறது தான். லைக் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த டேரக்டரி நார்மல் கமெண்ட்ஸில் யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் வந்து கோட் ரைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுமாரி தான் கைஸ். இதுமாரியே நம்ம பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் மாரியும் பண்ணலாங்கிறதுக்காக மட்டும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதுமாரி கோட் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் மூலியமாவும் வச்சு நம்ம சென்ட் பண்ண மூலியமாவும் நம்மளால ரிவர்சல் பண்ண முடியும்னு தான். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது உங்களுக்கு இந்த கோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் கைஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ எந்த ஒரு அன்வான்டடான வேலையும் பார்க்காதீங்க. நான் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறேன். அவங்க பர்மிஷனோட பண்ணுங்க தப்பு இல்ல. பட் சென்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணீங்கன்னா, கன்ஃபார்ம் மாட்டிப்பீங்க. ஸோ அது இல்லீகல். ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.